அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தமிழக முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீனுக்கு 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி கல்ஃப் ஏர் விமான நிறுவனத்திற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஸ்போர்ட்டில் குடும்ப பெயர் இன்ஷியல் இல்லை என கூறி விமானத்தில் பயணிக்க அனுமதி மறுத்த விவகாரத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி துபாயில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக நிஜாமுதீன் மாஸ்கோவிலிருந்து கல்ஃப் ஏர் விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சென்னையில் 6 கோடி ரூபாயில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைய உள்ள நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான நீண்ட கடற்கரை கொண்டுள்ள நிலையில் 5 வகையான கடல் ஆமை இனங்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து வருகின்றன. இதில் ஆலிவ் ரெட்லி இன ஆமைகள் அதிக அளவில் தமிழக கரையில் முட்டையிட்டு கடல் சூழலியலை பாதுகாப்பதிலும் மீன் வளத்தை பெருக்குவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. இவற்றை பாதுகாக்க 6 கோடியே 30 லட்சத்தில் சென்னையில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக சென்னை கிண்டியில் உள்ள தேசிய பூங்கா வளாகத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இதன்படி 4400 சதுர மீட்டர் பரப்பளவில் ஆமை வடிவில் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் அமைகிறது. தரைத்தளத்தில் ஆமைகள் மறுவாழ்வு மையம், கடற்கரை வடிவிலான பார்வையாளர் இடம், நிர்வாக அறை உள்ளிட்டவையும், முதல் தளத்தில் டிக்கெட் கவுண்டர் மற்றும் கண்காட்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.